ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாவே நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் சனி பயிற்சி வந்தாலே போதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்ன ஆக போதும் நம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயம் ஏன்னு நினைக்கிறீங்க மேம்? சனி பயிற்சி வந்தாலே பொதுவா சனி வந்து நீதிமான்மா, ரொம்ப உண்மையா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கவங்கள பார்த்தா நிறைய பேருக்கு பயம் இருக்கதான் செய்யும். மனுஷால பார்த்தாலே அப்படி. இப்ப சனீஸ்வரன் அப்படின்னும் போது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். அவனுக்கு கரிசனெல்லாம் கிடையாது. நீ யாரா இருந்தாலும் சரி, என் வீட்லயே ஒரு மெம்பரா இருந்தாலும் உனக்கு உரிய காலம் நான் பீடிக்கணும் அப்படின் போது பீடிச்சு அதுக்கான பலன்களை அவர் கொடுப்பார். நல்ல பலன்கள் அப்படின்னா எல்லாரும் குறை வைக்காம அதை கம்ப்ளீட்டா கொடுத்துருவார். புரியுதுங்களா? கெட்ட பலன்கள் அப்படின்னாலும் மிச்சம் சொச்சம் வைக்க மாட்டார், கரெக்டா கொடுத்துருவார். தர்ம கர்மாதிபன் மாமன். அதனால பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சனீஸ்வரனா உலகமே நடுங்கும். ஒன்னும் இல்ல, இப்ப 6/3/2026 சனி பயிற்சி இல்லைங்களா? வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம திருநள்ளாறு பக்கம் கூட நம்மளால போக முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை நாங்க அந்த சனி பயிற்சி கிட்ட போயிட்டோம். எங்கன்னா ஒரு 10 தெரு வந்து பாத்தீங்கன்னா லைன் நிக்குதுமா, பார்க்க முடியல அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு பயம். யாருக்கெல்லாம் சனி நல்லாலையும் அவங்களாம் அங்க போய் அன்னைக்கு சனீஸ்வரனை பாத்துருவாங்க. கரெக்டா என்னன்னா சனீஸ்வரனை பாக்குறத விட தர்பாரண்யேஸ்வரரை பாக்கணும். அங்க போய் பார்த்துட்டு வரணும். நிறைய மக்கள் இப்ப என்ன பண்றாங்க, நேரா போறாங்க, சனி பகவானை பாத்துடுறாங்க, வந்துடுறாங்க. ஆனா தர்பாரண்யேஸ்வர பாக்கணும், அம்பிகைய பாக்கணும், அதுக்கப்புறம் சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அந்த பலன் முழுதும் பலன் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்போ இந்த சனி பயிற்சி வந்ததுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்குது அப்படின்னு பாக்கலாமா மேம்? அடுத்ததா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்துல என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போதுமா? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து லார்ட் ஆஃப் 1 and 2. அவனோட சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி அவங்களோட மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி கும்பத்துலதான் இருந்தான். கும்பத்துல இருந்து கும்பராசி அன்பர்களோட மனசை தின்னது அவன் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நான் என்ன செஞ்சாலும் எனக்கு திருப்தி இல்லை, நான் எது செய்யறதுன்னு எனக்கே புரியல, எனக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்கு, மந்த நிலை இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருக்கு. இப்படி நிறைய மென்டலி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருந்தாங்க கும்பம். இப்ப சனி ஜென்ம சனியா இருந்து மாறி மீனத்துல போய் இவங்களுக்கு அமர்ந்து இருக்கிறதுனால பாத சனியில இருக்காங்க. 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதி. சனி ஆல்மோஸ்ட் 75% வந்து பாத்தீங்கன்னா வறுத்தெடுத்து அவன் இப்ப டயர்டாகி படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துக்கு போகணும், 80% நான் கிராஸ் பண்ணிட்டேன், இன்னும் 20% தான் இருக்கு அந்த டெஸ்டினியை அடையறதுக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. அப்ப ரொம்ப சிம்பிள்மா, என்ன இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத சனியா இருந்தாலும் 6ஆம் மாசம் வரைக்கும், ஏன்னா 1/6/2026 குரு பயிற்சி ஆகுது. அப்ப குருனோட பார்வை சனி மேல படியுது. அது வரைக்கும் இவங்க சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுக்கணும். பெரிய லெவல்ல கடன் வாங்க கூடாது, கடன் கொடுக்க கூடாது, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். வேலை செய்யற இடத்துல இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு இருக்கணும். இந்த 3 விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த 3 விஷயத்துல கவனமா இருக்காங்க அப்படின்னா வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லாம. கும்பம் இந்த காலகட்டம் நிறைய பேரு வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது. என்னன்னா சில கேரக்டர்ஸ் இருக்கு, என்கிட்ட இருக்க கேரக்டர்ஸ் அதை மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த காலகட்டம் மாத்திக்கலாம். எனக்கு லைட்டா ஒரு மந்த நிலை இருக்கு, முதல்ல இருந்த அளவுக்கு இல்ல, லைட்டா ஒரு மந்த நிலை இருக்கு, அதை நான் ஈஸியா என்னோட ஒரு மைண்ட் செட்லயே ஓவர் கம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அமைப்பு. கும்பம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்மோஸ்ட் சார்ட் அவுட் ஆகி நல்லா இருப்பாங்க, கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல. கண்டிப்பா. தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு? தொழில் செய்யறவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படின்றத 6ஆம் மாசம் வரைக்கும் பண்ணணும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் நீ பாட்டுன்னு உங்களோட ரொட்டீன் ஒர்க் பண்ணு, கண்டிப்பா டெவலப் ஆக, அதுல எந்த விதமான கவலையும் இல்லை. கண்டிப்பா மேம். கும்பராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்குமா? படிக்கணுமா குழந்தைங்க கொஞ்சம், ஏன்னா பாத சனியில இருக்காங்க இல்லைங்களா? ஆமா, கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பெருசா வந்து 100% ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு இல்ல. கடந்த சில வருடங்கள், அதாவது கடந்த 2.5 வருஷமா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க, அப்பதான் ஜஸ்ட் பாஸே ஆயிருப்பாங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும். இப்ப காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இல்ல நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறேன், இல்ல ஒரு பேங்க், இந்த மாதிரி இன்சூரன்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணா அப்படின்னா அந்த சக்சஸ் அடைஞ்சிடுமோ, கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்ல. கண்டிப்பா மேம். இப்ப கும்பராசிக்கார திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாதுமா. யாருக்கும் பெருசா வந்து இப்ப அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலியோட இருக்க எத்தனையோ திருநங்கைகள் இருக்காங்க இல்லைங்களா? அப்ப அவங்க வந்து பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்கி குடும்பத்தை வந்து நல்ல அப்லிஃப்ட் பண்ண மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு இருக்காங்க. இனிமேல் போட்டு கடன் வாங்காதீங்க, வாங்கின கடன் வரைக்கும் போதும், இனி குடும்பத்துக்காக கடன் வாங்க வேண்டாம். ஆல்ரெடி குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு உறுப்பினரும் உங்களை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க மாற்றுத்திறனாளிகள்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களை காசுக்காக மட்டும்தான் மனைவியே யூஸ் பண்றாங்க, உங்களை காசுக்காக மட்டும்தான் உங்க கணவர் வந்து பாத்தீங்கன்னா பாசமா இருக்க மாதிரி நினைக்கிறேன். இனிமேலாவது உங்களுக்கு நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க,
அப்படின்றது இவங்க புரிஞ்சுக்கணுமா. இந்த காலகட்டம் தனக்கு அப்படின்னு அவங்க வச்சுக்கணும், அதை வந்து மறந்துடக்கூடாது. தனக்காகவும் கொஞ்சம் வாழறது நல்லது அப்படின்னு சொல்லலாமா. கண்டிப்பா மேம். இப்ப கும்பராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி காலத்துல எந்த கடவுளை வணங்கலாம், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? பொதுவா கும்பம் அப்படின்னாலேமா கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா. அங்க போய் கும்பேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இல்ல அங்க போயிட்டு பண்ண முடியல அப்படின்னாலும் வீட்டு பக்கத்துல என்ன சிவன் கோயில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சிவன் கோயில பொதுவா பௌர்ணமி அப்ப பிரதோஷம் அப்ப சிவன் கோயில இன்னைக்குதான் போயிடும் இப்பதான் வழிபாடு பண்ணணும் அப்படி எல்லாம் கிடையாது. நீ எப்பனாலும் என்னைக்கு போலாம். வழிபாடு பண்ணாலும் எப்படி வழிபாடு பண்ணாலும் நீ என்ன வழிபாடே பண்ண சும்மா உட்கார்ந்து என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போனா கூட அதுக்கான நல்ல பலனை நான் கொடுப்பேன். அதுதான் ஈசனோட குணம். சோ இவங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஈசனோட வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். சிவ வழிபாடு. கண்டிப்பா மேம். நன்றி மேம். நன்றி.